காட்டின் உயிர்துடிப்பு. மழைக்காடு நன்றாகப் பொழிந்தபின் பசுமையான ஒரு காலை பொழுது. அடர்ந்த காடுகளில் பறவைகளின் குரல்கள் கேட்க அந்தக் காட்டின் உயிரோட்டம் அன்றைய தினத்தையும் தொடங்கியது. அந்தக் காட்டின் நடுவில் ஓர் சிறிய குளம் இருந்தது. அதுவே அங்கிருந்த விலங்குகளுக்கு உயிர் நாடி. யானைகள், மான்கள், சிறுத்தைகள், புலிகள், நரிகள், வெள்ளாட்டுகள் எல்லாரும் அந்த குளத்தில்தான் தண்ணீர் குடிக்க வருவார்கள். ஆனால் அந்த ஆண்டில் மழை குறைவாகப் பொழிந்ததால் குளம் கொஞ்சம் ஆழ்ந்துவிட்டது. நீர் இல்லாதால் என்ன ஆகும்? ஒரு நாள் காட்டில் ஒரு வறட்சி தொடங்கியது. குளம் மெதுவாக வற்றத் தொடங்கியது. முதலில் சிறிய விலங்குகள்தான் பாதிக்கப்பட்டன. தண்ணீர் குறைந்ததனால் மான், குரங்கு முதலியவை தண்ணீருக்காக மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு பக்கத்தில் காட்டின் அரசனாக திகழ்ந்த புலி தன்னுடைய வேட்டைக்கு முன்பாக குளத்திற்குப் போனது. ஆனால் குளத்தில் மிக குறைந்த தண்ணீர்தான் இருந்தது. இப்படி நடந்தால் இங்கேயே உயிர் வாழ முடியாது என்று அது கோபமாக கர்ஜித்தது. மற்றொரு பக்கம் யானைகள் குழுமமாக அந்த குளத்தை நோக்கி வந்தன. பெரிய விலங்குகள் என்பதால் அவற்றுக்கு தண்ணீர் மிகவும் தேவையானது. ஆனால் குறைந்த நீரை பார்த்த யானைகள் கவலையடைந்தன. விலங்குகளின் கூட்டம் அந்த மாலையில் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடின. நாம் எல்லோரும் இங்கே தங்கிவிட்டால் இன்னும் சில நாட்களில் நீர் முழுவதுமாக மறைந்துவிடும். நாம் என்ன செய்வது என்று ஒரு வயதான யானை கேட்டது. அப்போது ஒரு சிறிய முயல் துள்ளித் துள்ளி வந்து, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செய்வோம். அருகில் ஓர் ஆறு இருக்கிறது. அதை இந்த குளத்துடன் இணைக்கலாம். நீர் இங்கே வரத் தொடங்கும் என்று பரிந்துரைத்தது. காட்டின் புதிய தங்கம் அந்த யோசனையை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். யானைகள் தங்கள் பெரிய தும்பிக்கையால் வழியை அகழ்ந்து, சிங்கம், புலி போன்ற விலங்குகள் தங்கள் கூர்மையான நகங்களால் நிலத்தை உருக்கியன. சிறிய விலங்குகளும் பக்கவாட்டில் இருந்து உதவினர். சில நாட்களில் அவர்கள் தோண்டிய பாதை வழியாக நீர் ஓடியது. மழைக்காலம் வந்தபோது அந்த குளம் மீண்டும் நிரம்பியது. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியடைந்தன. அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், காட்டில் நீர் இல்லை என்றால் நம்மில் யாரும் வாழ முடியாது. அந்த நாள் முதல் விலங்குகள் நீரை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அது வீணாகாமல் பார்த்து கொண்டனர். இந்தச் சம்பவம் காட்டின் அமைதியையும் ஒற்றுமையையும் மேலும் வலுப்படுத்தியது. கதை முடிவு. நீர் என்பது உயிர்க்காடு தன் பழைய உயிரோட்டத்துடன் மீண்டும் வாழத் தொடங்கியது. அந்தக் குளம் இனி வெறும் ஒரு நீர்நிலை அல்ல, காட்டின் எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்க்கை வழங்கும் ஆற்றாக மாறியது. பயிற்சி: நீரை மதித்து பாதுகாப்போம்.